நாட்டு வெடிகுண்டு, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் மாணவர்கள் மோதிக்கொள்வது குறித்தும் மாணவர்களின் வன்முறை கலாச்சாரத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் பழனிவேல் எழுப்பிய கேள்விக்கு கள்ளக்குறிச்சி மக்கள் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். பயங்கர ஆயுதங்களுடன் மாணவர்கள் மோதிக்கொள்ளும் கலாச்சாரம் அதிக அளவில் இப்போ இருக்குது. அதற்கான காரணங்கள் என்ன? இவர்கள் பிள்ளைகளை ஒழுங்காக கண்காணிப்பதில்லை ஆசிரியர்கள். அதே மாதிரி பெற்றோர்களும் பிள்ளையினோட செல்லத்தினால் அவர்களை தடமாறி செல்லுகிறார்கள். சினிமாவில் அந்த கலாச்சாரத்தை இவங்க ஊக்குவிப்பதனால் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் மாணவர் மத்தியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க சினிமா தான் காரணமே தவிர சினிமாவில் இருக்க சென்சார் போர்டு இதையெல்லாம் கட் செய்ய வேண்டும். முக்கியமாக செல்ஃபோன் தான். செல்ஃபோனில் தேவையில்லாததெல்லாம் பார்த்து அந்த மீடியா மூலிமா அவங்க கற்றுக்கிட்டு அதை உபயோக பண்ண நினைக்கிறாங்க, நடைமுறைப்படுத்த நினைக்கிறாங்க. அதனால் அந்த சீர்கேடு தான் இது. அதனுடைய விழிப்புணர்வு இருக்கணும். போதைப் பொருட்களுக்கு அடிமையாக வருது. சினிமா, சமூக வலைதளங்கள் மூலமாக அந்த வீடியோ கேம் இந்த மாதிரிலாம் ரொம்ப வக்கரமாக சுடுறது, வெட்டுறது, தலையை வெட்டுறது, இந்த மாதிரியான வீடியோ கேம்கள் இதெல்லாம் இறக்கிக்கிட்டு அதில் விளையாண்டு உடல் உழைப்பே இல்லாமல் மார்க்கை நோக்கியே பிள்ளைங்க ஓடுறதுனால இந்த தோட்டக்கலைனா என்னென்னு தெரியல, விவசாயம்னா என்னென்னு தெரியல, உடற்கல்வினா என்னென்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு மறுபடியும் பாடத்திட்டத்தையே சீரமைக்கணும். இங்கே பள்ளிகளுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் போதைப் பொருட்கள் விற்கக்கூடாதுன்னு இருந்தோம். ஆன்ஸு, குட்கா, பான் மசாலா, கூல் லீஃப் இந்த மாதிரி எங்கேருந்து கிடைக்கிது, யார் சப்ளை பண்ணுறா, அந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் உண்மையிலே குண்டாசில் போடணும். ஒவ்வொரு மாணவர்களையும் தண்ணி அடித்திருக்கிறாரா இல்லையன்றது ஆய்வு பண்ணி தான் அனுப்பணும். எந்தெந்த மாணவர்கள் தண்ணி அடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தனியாக இனம் கண்டு கொண்டு அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை ஒவ்வொரு மாதமும் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு போதைப்பொருள் சம்பந்தமான விழிப்புணர்வு பயிற்சி நடத்த வேண்டும். மாணவர்களின் வன்முறை கலாச்சாரத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து கள்ளக்குறிச்சி மக்கள் அளித்த பதிலை நாம் பார்த்தோம்.